ஹலோ, நான் சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு விஷயம் சேனல் ஆச்சு. ஸோ சடனாக கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன். மா துர்கா கிட்டேருந்து ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ், பவர்ஃபுல் மெசேஜ். ஷார்ட் மெசேஜ் தான், பவர்ஃபுல் மெசேஜ். என்னென்னா, நான் கார்ட் ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். நான் 2 விஷயங்கள் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. இல்லை 2 விஷயங்கள் நீங்கள் மைண்டில் ஏதோ விஷயங்கள் யோசிச்சுருக்கீங்க. அந்த 2 விஷயமும் உங்களுக்கு ஒரே டைமில் உங்களுக்கு ஒரே டைமில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், இல்லை பிடிவாதமாக கூட இருக்கலாம். சில பேர் 2 விஷயங்களும் ஒரே டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி நீங்கள் எதனா சயின்ஸ் கேட்டிருக்கலாம், எதனா கேட்டிருக்கலாம். மாதுர்கா என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விஷயத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக வருது. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு சைடில் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா மேபி எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு விஷயம் நமக்கு கைக்கூடி வர மாதிரி இருக்குது, இன்னொரு விஷயமும் நம்ம வந்துட்டு ஒரே டைம் நம்ம மூவ் பண்ணோம்னா 2 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி. இல்லை, மாதுர்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் ஒரு டிசீட்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்லது கிடையாது. இருந்தும் பிடிவாதமாக நீங்கள் அந்த விஷயம் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்க. மேபி நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் சொல்கிறது கேட்காம உங்கள் ஹார்ட் சொல்கிறது மட்டுமே நீங்கள் ஒரு டிசிஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். திரும்ப இன்னொரு பாடம் கற்றுக்க நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி, இன்னொரு விஷயத்தில் நீங்கள் போய் விழுற மாதிரி ஆகுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு நியூ ஃபேஸில் இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு பாஸ்டில் இருந்த ஒரு பர்சன் மாதிரி கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த பர்சன் கிடையாது. டோட்டலி ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ், ஒரு எல்லாமே நியூவில் இருக்கீங்க. நீங்கள் சில விஷயங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறது மட்டுமே கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நிதானம் தேவை. அவசரப்படாதீங்க. கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்குது. மேபி இந்த மெசேஜஸ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்னு தெரியல. ஆகிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவசரப்பட்டு அது சொல்லுவாங்க இல்லையா, அது பழமொழி, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நிதானமாக தான் எடுத்துகிட்டு போகணும். இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்க ஃபோர்ஸ் பண்ண அவசரப்படுறதுனாலையோ இல்லை உங்கள் மனசு அவசரப்படுறதுனாலையோ நீங்கள் ஒரு முடிவு எப்போவுமே எடுக்கக்கூடாது. உங்கள் ஹார்ட்டோட சேர்த்து உங்கள் மூலியம் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. எப்போவுமே 2ம் யோசித்து பாருங்கள், டைம் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் பேலன்ஸ்டாக இல்லை, கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த பேலன்ஸ் தெரியலன்னா அந்த விஷயத்தை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மற்ற ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருங்க. அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு இருக்க மாட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் இருப்பேன்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க. என்னை எப்படி அந்த விஷயத்தை சில விஷயங்கள் வந்து என்னை வெளியில் எடுத்துகிட்டு வா, சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணி என்னோட லைஃப்பில் சில விஷயங்கள் மாற்றணுன்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நினச்சதை விட டபுளான விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் திரும்ப போயிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் பாடமே எடுத்துக்காத மாதிரி, ஒரு லைஃப் லெசனே கற்றுக்காத மாதிரி சில விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. இதுதான் சொல்லுவார். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.